ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அகிலா சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான சிம்பிளான வீட்லேயே பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களோட கூட ஒரு சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, என்னோடய 10 days குவாரண்டைன்லாம் முடிஞ்சிட்டு நான் போயிட்டு வாட்ச் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஏன்னா இது ஏன் சந்தோஷமான விஷயம்னு சொன்னேன்னா, லாஸ்ட்டு 10 நாளாக பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த வாட்சோடு நம்ம தூங்கணும், எல்லா வேலையும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஐயோ எப்படா 10 days போகுமோ இருந்ததுங்க. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கி கூட வெளியே போக போகிறேன், கடைக்கெல்லாம் போயிட்டு நான் கிராசரிலாம் வாங்கணும். அதனால் வாட்ச் கட்டாமையே இருக்கிறேன். கொஞ்சம் நாளைக்கு வாட்சே கட்டக்கூடாதுன்னு முடிவு எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்க, நான் இப்போ உங்களோட பேசும்போது நான் என்னோடய வாய்ஸை நான் பேச பார்த்திங்கன்னா 2 பேர் பேச விடாமல் தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற பட்ஜிஸ் தான், குருவிங்க தான் கத்திகிட்டே இருக்கு. என் வாய்ஸ் கேட்க நான் பேசிகிட்டே இருக்கும்போது அவங்களோட தான் பேசுகிறேன்னு நினச்சிட்டு அவங்க கூட பேசிகிட்டே இருக்காங்க, என்னை பேசவே விடலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு நான் 300 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இது 200 கிராம் பேக்கெட்டு, இதுலேருந்து 1.5 பேக்கெட் போட போகிறேன். அடுத்ததாக சால்டட் பட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2, 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 தக்காளி. முதல்ல வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி நம்ம அரைச்சிக்கணும். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயத்தை நல்லா பெருசாகவே நறுக்கி வச்சுக்கலாங்க. ஏன்னா நம்ம இதை வதக்கி தான் அரைக்க போகிறோம். அதனால் பொடிசாலாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் காஞ்சதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு போட்டு இதில் வதக்கிக்கலாம். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் இந்த மாதிரி வதக்காமல் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக குழம்பு தாளிக்கும் போதும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதை ஓரளவுக்கு நல்லா வெந்த மாதிரி வரும் இல்லையா, டிரான்ஸ்பரண்ட் கலர் மாதிரி வரும், அந்த அளவுக்கு வதக்கினா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலா வீட்டில் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இந்த வெங்காயம் தக்காளியில் நம்ம வதக்கி அரைச்சிக்கிட்டா வித்தின் 10 to 15 மினிட்ஸில் வீட்லேயே நம்ம ஈஸியாக பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு முடிச்சிடலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 8 பீஸு முந்திரியை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளிலாம் நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கி நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு இதை நம்ம அரைக்கணும். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அதை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஒரு பேன் வச்சுக்கிறேன். அந்த பேனில் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா 3 ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வெறுமை பட்டர் மட்டும் போட்டு தாளிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 4 ஸ்கூப் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிப்பேன், பட்டரோட அளவை குறைச்சிட்டு. அவ்வளோதான், பட்டரும் இந்த எண்ணெயும் நல்லா காயட்டாங்க. காஞ்ச பிறகு இதில் ஹோல் கரம் மசாலா நம்ம சேர்க்கணும். இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு ஸ்டார் அன்னாசி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிரிஞ்சி இலையை 2ஆக பிச்சு இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம போட்ட கரம் மசாலாலாம் எண்ணெயில் அந்த போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு படப்படான்னு வெடித்து வரணும். அப்படி வந்தால் தாங்க அது வாசனையாக இருக்கும். அந்த பட்டை லவங்க வாசனைலாம் நம்மளோட கிரேவியில் நல்லா அந்த எசன்ஸ்லாம் இறங்கி கிரேவியே நல்லா வாசனையாக இருக்கும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி கேஷ்யூ நட்ஸு இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் வதக்கி அரைச்சிருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு பட்டர் போட்டு அதில் கரம் மசாலா போட்டுட்டு இந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டாலே நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு டிஷ் தாங்க அது. தாராளமாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இதை ரொம்ப நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும்லாம் வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம். ஓரளவுக்கு இந்த மசாலா எல்லாம் பட்டரோடு சேர்ந்து கலந்து நல்லா சுண்டி வரும்போது நம்ம இதில் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம்.
நான் வந்து இதுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய ஸ்பைசி சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. அப்போ இந்த கிரேவி கலராகவும் இருக்கும். நம்ம எந்த எக்ஸ்ட்ரா கலரையும் ஆட் பண்ண தேவையில்ல. பன்னீர் பட்டர் மசாலாவை பொறுத்த வரைக்கும் அது நல்லா ரெட்டிஷ் கலராக இருக்குங்க. அதனால தான் வந்து நான் காஷ்மீரி சில்லி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த காரமே வந்து எனக்கு ஓகே தான். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலங்க. இது வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம இறக்கும் போதும் பட்டர் போடுவோம். க்ரீமெல்லாம் சேர்க்கும் போது நம்மளோட கிரேவியே வந்து ரொம்ப க்ரீமியாக ஆகிடும். அதனால் எங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ நாங்கள் வந்து தயிரை ஆட் பண்ணிக்குவேன். அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வதக்கும் போதும் நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் அரைச்சேன் இல்லையா, அதே மிக்ஸி ஜாரை வந்து கழுவி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவி வந்து நல்லா திக்காக தாங்க இருக்கணும். அதனால் தண்ணி வந்து அதிகமாக ஃபஸ்ட்டே அவசரப்பட்டு சேர்த்துறாதீங்க. ஃபஸ்ட்டு நான் 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினேன். அப்போ அது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அதனால் இன்னும் ஒரு 1/4 டம்ளர் வந்து தண்ணி எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மொத்தமாக நான் வந்து 1 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த கிரேவிக்கு அது கரெக்டாக இருந்தது. நான் கொதிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா இவ்வளோ வந்து அது திக்காக இருந்தது. இது கொதிச்சதுக்கப்புறம் இன்னுமே நல்லா நம்மளோட கிரேவி திக்காகிட்டு வருங்க. ஸோ இது போதுமாக இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு மூடி போட்டு இந்த கிரேவியை நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நம்மளோட கிரேவியெல்லாம் நல்லா திக்காகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொதிச்சா போதுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க தேவை கிடையாது. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 300 கிராம் பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரெஷ் பன்னீரை அப்படியே தாங்க நான் சேர்த்துக்கிறேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பன்னீரை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து ஃப்ரை பண்ணி அப்படியே ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செய்யும் போது பன்னீர் உடையாமல் இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சிலர் செய்கிறாங்க. ஆனால் பர்சனலாக எங்கள் எல்லாருக்கும் பன்னீரை வறுக்காமல் அப்படியே போட்டு செய்கிறது தாங்க பிடிக்கும். ஏன்னா இப்படி போடும்போது தான் பன்னீரெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிடவே. ஸோ நான் எப்போ பன்னீர் கிரேவி செஞ்சாலும் அதை ஃப்ரை பண்ணுறது கிடையாதுங்க. பன்னீர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஏன்னா பன்னீர் எல்லாம் அப்படியே வந்து உடஞ்சி போயிடும். நம்ம அடிக்கடிக்கவும் கிளறி விடவும் கூடாது. ஒரு மூடி போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சா போதும். ஈஸியாக வந்து பன்னீர் வந்து குக் ஆயிரும். அவ்வளோதாங்க, நம்மளோட பன்னீர் கிரேவி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி இதில் தேவையான அளவுக்கு நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கஸ்தூரி மேத்தி வந்து நல்லா கையில் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தின்றது ஒன்றும் இல்லைங்க, நம்ம வெந்தய கீரை இருக்கு இல்லையா, அந்த கீரையை நல்லா ட்ரை பண்ணி காய வச்சு அவங்க வந்து ஒரு பேக்கெட்டில் போட்டு கஸ்தூரி மேத்தின்னு விற்கிறாங்க. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க. இப்போ எல்லா ஊர்லேயுமே எல்லாமே கிடைக்குதுங்க. நம்ம இந்தியாவிலுமே இதுதான் கிடைக்கல அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம ஊரில் இப்போ ரொம்ப மாடி தோட்டம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. எல்லார் வீட்லேயுமே எல்லாம் தோட்டம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக கீரை வச்சுருப்பீங்க. வெந்தயக்கீரை போட்டிருந்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ் கீரையை கூட நீங்கள் கட் பண்ணி கொத்தமல்லி மாதிரி இதில் தூவி இறக்கலாம். இப்போ நம்ம கிரேவியில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சர்க்கரைக்கு பதிலாக நம்ம ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு இந்த மாதிரி சின்னதாக இந்த ஸ்வீட் டேஸ்ட்டு எங்களுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கிரேவி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போவே நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக இருக்குது. இந்த திக் தாங்க இருக்கணும். இதை விட தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஃபைனலாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு 2 க்யூப் மாதிரி கூட பட்டரை ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து கிரேவி டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான ரெசிப்பியில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.